யுரேகா 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 என்ன இந்த வேர்ட்? இதுக்கு பின்னுக்கு இருக்க பேக் ஸ்டோரி என்னது பார்த்துருவோம். சுமார் 3ஆம் நூற்றாண்டில் வந்து கிங் ஹீரோ 2 அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிங் என்ன பண்ணுறாருன்னா, ஆர்கிமிடிஸ்னு சொல்லப்படுற கிரேக்க விஞ்ஞானிகிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நான் யூஸ் பண்ணுற ஒரு க்ரௌன் இருக்குது, அந்த க்ரௌன் வந்து பியூர் கோல்டால், அதாவது நான் ஒரு கிரீடம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த கிரீடம் வந்து பியூர் கோல்டு, முற்றிலும் தங்கத்தினால் செய்யப்பட்டதா இல்லாட்டி ஏதாவது வேற ஒரு மூலகங்களால் கலப்படம் செய்யப்பட்ட ஒரு கிரீடமா அப்படின்றத பார்த்து சொல்கிறாரு. பட் அவர் வச்ச கண்டிஷன்ஸ் என்னன்னா, நீ இதை உடைக்கக்கூடாது, சுரண்டக்கூடாது, கலட்டக்கூடாது, உருகக்கூடாது, இப்படி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை அவர் ஆர்கிமிடிஸ் முன்னுக்கு வைக்கிறாரு. ஸோ இதை ஏற்றுக்கொண்டு, இந்த ஒரு சவாலை ஏற்றுக்கொண்ட ஆர்கிமிடிஸ் சொல்லப்படுற அந்த ஒரு விஞ்ஞானம் என்ன பண்ணுறாருன்னா, அதோட ரூமுக்கு வந்து தலையை போட்டு தலையை பிச்சுக்கிறான். இந்த பக்கம் பார்க்குறான், அந்த பக்கம் போடுறான், முட்டுறாரு, மோதுறாரு, தன்னை ஏதாவது பண்ணி இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தா அந்த அந்த ஒரு செஞ்சுரியில் வந்து யாருமே வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு கிரீடத்தை வச்சு அது பியூர் கோல்டாக இல்லையான்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ முடியலை. ஸோ இதெல்லாம் வந்து இதிலெல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட் ஆகி என்ன பண்ணுறாருன்ற தலைவர், ஓகே நான் கொஞ்சம் லெஷராக இருக்க போகிறேன் அப்படின்னு ஒரு பாத் டப்புக்கு போகிறாரு. நேக்கட்லி அவர் வந்து ஒரு பாத் எடுத்துகிட்டு இருக்காரு. பாத் எடுத்துகிட்டு இருக்க அந்த தலைவன் என்ன பண்ணுறான்னா, ஸோ சடன்லி தலைவனுக்கு ஒரு ஸ்பார்க் அடிக்குது. அந்த ஸ்பார்க்கில் எழுப்புன தலைவன் எடுத்தான் பாரு ஒரு ஓட்டத்தை. எடுத்த ஓட்டத்தில் ஒரு வார்த்தையை கத்திக்கிட்டே முறுமுடுத்துக்கிட்டே ஓடுறான். அந்த வார்த்தை தான் யுரேகா 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 யுரேகா. யுரேகான்னு சொல்கிறது ஒரு கிரீக் வேர்ட், ஒரு கிரேக்க மொழி வார்த்தை. ஸோ இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா, நான் கண்டுபிடித்து விட்டேன், ஐ ஃபவுண்ட் இட். ஸோ யுரேகா யுரேக்கான்னு கத்திட்டு ஓடிக்கிட்டே இருந்த இந்த ஒரு ஆர்கிமிடிஸ் நிப்பாட்டி கேட்குறாங்க, என்னத்தை தான் நீ வந்து கண்டுபிடிச்சா அப்படின்னு. ஸோ அப்போ தான் அவர் சொல்கிறார் என்னென்னா, நான் வந்து ஒரு விதியை கண்டுபிடிச்சிருக்கிறேன், த பாயன்சி லா ஆர் த ஆர்கிமிடிஸ் லா. இல்லைண்டா அதுக்கு தமிழ் என்ன சொல்கிறேன்டா, மிதப்பு விதி ஆர்எல்ஸ் மிதப்பு சட்டம். அதை கண்டுபிடிக்கிறாரு. அதாவது ஏதாவது ஒரு பொருளை வந்து தண்ணீர் பாத்திரத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பொருள்னால எவ்வளோ தண்ணி வந்து இடம்பெயர்க்கப்படுதோ அந்த தண்ணீரின் அளவு வந்து அந்த பொருளின் கனவுளுக்கு சமனாக இருக்கும். ஸோ இதை வச்சு கனவுளு சமன் அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் வச்சு அடர்த்தியை கண்டுபிடிக்கலாம். அடர்த்தியை கண்டுபிடிச்சா அந்த க்ரௌன் வந்து உண்மைக்குமே வந்து தங்கத்தினால் ஆகியிருக்கா இல்லாட்டி தங்கத்தோட வேறு மெட்டீரியல்ஸ் கலப்படமாயிருக்கான்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்படி தான் யுரேகான்னு சொல்லப்படுற இந்த ஒரு வேர்டுக்கு பின்னால் ஒரு கதையை உருவாகியிருக்கு. ஸோ ஆர்கிமிடிஸ் சொல்கிறவர் வந்து தன்னுடைய பாத் டப்பில் வச்சும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து யோசித்து ஏதாவது பண்ணி இதுக்கு ஒரு ஆன்சர் எடுக்கணும்னு யோசிச்சுருக்காரு. ஸோ நாங்கள் அப்படி ஒரு சுச்சுவேஷனில் அப்படி ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனில் கோத்ரூ பண்ணியிருந்தால் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருப்பான்றது எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருந்து கண்டுபிடிச்சிருப்பீங்களான்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். அந்த பாத்ரூமில் போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபன்னான ஃபேக்ட்ஸையும் சயின்டிஃபிக்கல் பேக்ரவுண்ட் ஸ்டோரிஸையும் அறிஞ்சு கொள்றதுக்கு இந்த ஒரு சேனல், அதாவது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளணும், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ தட் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மட்டும் பார்த்து சந்தோஷப்பட்டு அறிஞ்சு கொள்ளலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் அதோட கூட see you all in the next video. Until then, bye from Kuhan.